Praise the Lord. தேவ மக்களே, மீண்டும் இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். தேவனுடைய சமூகத்தில் நம் கொண்டாட வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார், கிருபை செய்வார், தயவு செய்வார். நாமும் அவரோடு கூட பேச போகிறோம், அவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல ஆனந்த ஆக்களிப்போடு கூட நன்றி தேவமே, மீண்டும் எங்களுக்கு உமது சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு தந்த அந்த விலையேறப்பட்ட ஸ்லாக்கியத்திற்காக நன்றி. குப்பையில் இருந்தோம், புரோஜனமட்டு கடந்தோம், தகுதி இழந்திருந்தோம். அநாதி சிநேகத்தால் எங்களை சிநேகித்து இன்றைக்கு எங்களை உமது பிள்ளைகளாக, ராஜாக்களாக, ஆசாரியர்களாக நிறுத்திருக்கிறீரே, நன்றி. இன்றைக்கும் நீர் எங்கள் மத்தியிலே செய்ய போகிற காரியங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆட்கொண்டு நடத்தும். ஆமென். ஓ தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நாங்கள் பார்க்க எங்களுக்கு கிருபை தாங்க. தொடர்ந்து இந்த ஆராதனையில நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவ மக்களை எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவார்? ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். இன்றைக்கும் நாம் பாடல்கள் பாடி அந்த சர்வ வல்லவரை துதிப்போம், ஆராதிப்போம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். மனுமாக்கள் இவ போலிந்தோ விண்ணுலகிலும் இவ சிறந்தவர். கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் எம் நீலல்லானி. கர்த்தனே எம் துணையானி. கர்த்தர் நம்முடைய துணை. ஓ தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை இடர் வந்தாலும் சரி, அவர் நம்மளை நடத்துவது நிச்சயம். காலத்தில் குளிர்ந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். கொள்கை கூறியே பல பிரிந்திட்டார். ஐயா உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே எம் துணையானி. உங்களை என்னையும் சில நேரம் தனிமையில விட்டுறலாம், நம்ம விட்டு பிரிஞ்சு போலாம். சில பேர் கவலைப்படாதீங்க. அவருடைய கர்த்தத்துவம், அவருடைய வழி நடத்துதல் நமக்கு இருப்பது நிச்சயம். அவர் நடத்துவார். என்றனை பல தள்ளி ஆவியில் என் திகழ்ந்தும் விட்டார். பாவி என்றனை பல
தள்ளினார் ஆவியில்லை என்றிகழ்ந்தும் ராஜாவும் அன்பும் என்னை கண்டது உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை கர்த்தனே எம் துணையாளி. கர்த்தர் கைவிடாதவர். நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடும். ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடும். ஜீவனை உமக்களிக்கின்றேனே உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை கர்த்தனே எம் துணையாளி. நித்தமும் எம் நிழலானே கர்த்தனே எம் துணையாளி. ஓ நன்றி. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் நம்முடைய துணை? அநேகர் நம்மளை விட்டு விலகி போலாம். பாவிகள், துரோகிகள், ஆவியே இல்லை. கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் சமூகத்தில் செல்வோம். நமக்கு நித்திய வாழ்வு உண்டு, அற்புதமான வழி நடத்துதல் உண்டு. அவர் நம்மை அற்புதமாய் நடத்துவது அதிக நிச்சயம். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து பாடல்களை பாடி கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். ஓ தேங்க் யூ ஜீசஸ். சோதரம். யாக்கோபின் தேவன் நம் தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு அந்த யாக்கோபின் தேவன் நம் தேவன் நம்மத்தில் இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபை கொண்டு போய் பெரிய திரளான ஜாதியா கொண்டு வந்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஒவ்வொரு நாளும் நடத்துகிற நல்ல தேவன்.
சொல்றீங்களா? நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. என்னாலும் நடத்துகிற கர்த்தர். என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. என்னாலும் நடத்துவாரே. சொல்றீங்களா? என்னை என்னாலும் நடத்துவாரே. என்னை என்னாலும் நடத்துவாரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென். கண்டிப்பா நடத்துவார். ஒருவேளை மலைகள் பேர்ந்து போலாம், சில விஷயங்கள் தலைகீழா நடக்கலாம். ஆனா கர்த்தர் சொன்னதுதான். அவர் என்னாலும் நம்மை நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். இன்றைக்கும் அப்படிப்பட்ட கர்த்தாதி கர்த்தர் நம்மத்தில் இருக்கிறார். இன்னைக்கு பெரிய காரியங்களை நம்மத்திலே செய்வார். ஆமென். தொடர்ந்து நாம் பாடல்கள் பாடி ஆராதிப்போம். இதுவும் பழைய பாடல். இந்த பாடலை பாடி கர்த்தரை துதிப்போம். ஆமென். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன்
மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நம்முடைய தலைவர் இயேசுராஜன். ஓ தேங்க்யூ. அவர்களே மகிழ்வோம். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன் நிம்மதி அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மெய்ப்பன் குரலை கேட்டேன் நானும் பின்தொடர்ந்தேன். நல்ல மெய்ப்பன் குரலை கேட்டேன் நானும் பின்தொடர்ந்தேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன் தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மேய்ச்சல் அமர்ந்த தண்ணி அழைத்து செல்பவரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணி அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவரே அணைத்துக் கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். எத்தனை பேர் மகிழ்ந்து இருக்க போறீங்க? ஆமென். அவருடைய வார்த்தையில தான் நமக்கு அந்த மன மகிழ்ச்சி. அவருடைய வார்த்தையில தான். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் அவருடைய வார்த்தையிலே நம்மளை பலப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தையிலே நம்மளை ஸ்திரப்படுத்துவார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஓ நன்றி. எல்லாரும் இருக்கிற இடத்துல
எல்லாரும் இருக்கிற இடத்துல கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இருதயத்தை உயர்த்தி ஓ நன்றி ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்தமுள்ள தேவனை எல்லாரும் ஸ்தோத்திரம். எல்லாரும் இருதயத்தை உயர்த்தி ஓ நன்றி நன்றி. வாயை திறந்து ஓ நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, உங்கள் இரக்கத்திற்காக உங்கள் தயவுக்காக நன்றி. ஓ நன்றி. இந்த நாளிலும் எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டியிருக்கிறேன். சமூகத்தில் வந்திருக்கிறோம், அப்பாவின் வீட்டுக்கு வந்திருக்கிறோம். அப்பா வீட்டுக்கு வந்துட்டு யாரும் வெறும் கையோடு போனதா சரித்திரம் இல்லை. இந்த அப்பா நம்மளை நிரப்பி நம்மளை ஸ்திரப்படுத்தி அனுப்புவார். ஓ நன்றி. ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற சோதரன் ஓ நன்றி. ஓ தேங்க்யூ ஜீசஸ். வாயை திறந்து சேனைகளின் கர்த்தரை துதிப்போம், இந்த பரிசுத்தரை துதிப்போம். ஓ நல்லவரே சோதரம் அப்பா, இந்த நாளை தந்ததுக்கு நன்றி. காயங்களோடு கூட வேதனையோடு கூட இந்த காலவேளையில் தேவ சமூகத்தில் இருக்கிறீங்களா? இது உங்களுடைய நேரம். தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. இயேசுவே உன் சமூகத்தில் வந்து சரணடைந்திருக்கிறேன். அப்பா எனக்கு நீர் வேண்டும். நீர் இல்லாத வாழ்வு அது வாழ்வாகாது. இன்னைக்கு எத்தனை பேர் ஒருவேளை கர்த்தரை விட்டு விலகி இருக்கலாம், கர்த்தரை விட்டு தூரம் போயிருக்கலாம். எது கர்த்தருக்கு பிடிக்காதோ அதை ரொம்ப இஷ்டப்பட்டு செஞ்சிருக்கலாம். பட் ஐ டெல் யூ ஒன் திங், யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இந்த காலைகளிலும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அதான் உண்மை. அதுக்குன்னு அந்த பழைய ஜீவித்தை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம்ல. தேவ சமூகத்தில் வாங்க. முடியல, அதை மேற்கொள்ள முடியல, அந்த பாவத்தை மேற்கொள்ள முடியல, கர்த்தர்கிட்ட வாங்க. தேவ சமூகத்தில் வந்து அர்ப்பணிங்க. பலன் தருவார், நம்மளை ஸ்திரப்படுத்துவார். அதிலிருந்து வெளியில வருவதற்கு வேண்டிய தைரியத்தை கொடுப்பார், பலனை கொடுப்பார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படி நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய சந்ததிகளுக்காக, உங்களுடைய வாழ்வுக்காக, உங்க குடும்பத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கோ தேவ சமூகத்தில் கொண்டு வந்து வைங்க. இயேசுவே நீர் என்னுடைய கண்மலை, என்னுடைய கோட்டை, என்னுடைய நங்குரம். சமூகத்தில் வந்து இருக்கிறேன். இந்த கோணலானவைகளை சரி செஞ்சு தாங்கப்பா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் சரி பண்ணுகிறார். ஒருவேளை பலவீனங்கள் இருக்கலாம், வியாதி இருக்கலாம். எல்லா நாமத்துக்கு மேலான இயேசு நாமத்தை சொல்லி துதிங்க. ஓ தேங்க்யூ லார்ட். விடுதலை உண்டாகும். விடுதலை உண்டாகிறது இப்பொழுது. ஓ தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். உங்களுடைய அவயவங்கள்ல எந்த இடத்துல பலவீனம் இருக்குது அந்த இடத்துல கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. In the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே தழும்புகளாலே சுகம் உண்டாகட்டும். இந்த பலவீனங்கள் மறையட்டும். இப்பொழுது பிள்ளைகளை உமது ஆவியின் அபிஷேகத்தில் அபிஷேகிங்கப்பா, நிரப்புங்கப்பா. அநேக பிசினஸ் செய்யற மக்கள் உண்டு. கர்த்தர் உங்களுடைய கை பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர்கிட்ட வந்து உங்க கரங்களை உயர்த்தி, இயேசுவே என் கரங்களை ஆசீர்வதிங்க. நீங்க சொன்னீங்க, நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு ஒரு பாக்கியம் நன்மை உண்டாகும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். Blessings come from you. Yes Lord. கர்த்தர் உங்களுக்கு செய்கிறார். ஹalleluya. ஹalleluya. திருமண காரியங்கள் நடக்கலையே, காத்துக்கிட்டு இருக்கிறோமே. நான் சொல்றேன் தீர்க்க தரிசனமாய், கர்த்தர் உங்களுக்கு முன் குறித்து வைத்திருக்கிறதை நீங்கள் பெறப்போகிற நேரம் வந்துவிட்டது. குழந்தை செல்வத்துக்காக வாக்குத்தத்தம்
மேகம் போன்று வச்சிருக்கிறோம், ஆனா நிறைவேறலையே. நிறைவேற போகிறது. ஆமென். நிறைவேற போகிறது. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஓ தேங்க்யூ. கர்த்தரை நம்ம தொடர்ந்து ஆராதிக்க போறோம். அவரை தொடர்ந்து ஆராதிப்போமா எல்லாரும்? ஓ சோதரன் சோதரன். ஓ நன்றி நன்றி. ஓ நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் அந்த பரிசுத்த கர்த்தரை ஆராதிப்போம். ஓ தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி. எல்லாரும் இருதயத்தை உயர்த்தி நீங்க ஆராதிச்சு கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தை உணருங்க. கர்த்தர் உங்களை தொடுகிறார், உங்களை தொடுகிறார், உங்களை தொடுகிறார். ஹல்லேலூயா. ஓ நன்றி அப்பா. இன்னைக்கு உமது பிள்ளைகளை நீ தொட போவதுக்கு நன்றி. ஆமென். சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு. ரூபின்கள் சேராபின்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபின்கள் சேராபின்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆமென். ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. குத்துவிளக்கின் மத்தியினில் உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏழு குத்துவிளக்கின் மத்தியினில் உலாவிடும் எங்கள் பரிசுத்தர். என்ன வாய் திறந்து ஆராதனை உமக்கு. ஆண்டவரே எங்கள் மத்தியில வாசம் செய்யுங்கப்பா. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆமென். ஆதியும் ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பாவும் ஒமேகாவும் மானவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. அவருக்கு ஆராதனை செலுத்துவோம். இந்த சர்வ வல்லவருக்கு ஆராதனை செலுத்துவோம். ஓ சோதர சோதர. நன்றி 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 அப்பா. எல்லாரும் வாயை திறந்து 7 குத்து விளக்குன்னு சொல்லும் போது அது சபையை குறிக்குது. ஆமென். சபைகள் மத்தியில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறாராம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் நம்ம மத்தியில வாசம் செய்வார். ஆமென். நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரே, நீர் எனக்குள்ளே வாரும், எனக்குள்ளே வாரும். ஆமென். இந்த நல்லவரை ஆராதிப்போம். தொடர்ந்து
இருதயத்தை உயர்த்தி நல்லவரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன். நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்று மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்று மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. ஆமென் இயேசுவே, புகழும் மேன்மையும் உமக்கே. சர்வ வல்லவர், இத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல் இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரன்றி வாழ்வு இல்லை உணர்ந்தேனையா, நின் மாறா அன்பை மறவேனையா. நீரன்றி வாழ்வு இல்லை உணர்ந்தேனையா, நின் மாறா அன்பை மறவேனையா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை பேர் இந்த காலங்களில், இந்த நாளில் அவர் இல்லாம வாழ்வு இல்லைன்னு உணர்ந்திருக்கிறீங்களா? அதை உணர்ந்துட்டோன்னா போதும், நாம் அவரை வைத்து நம்முடைய வாழ்க்கையில செயல்படும் பொழுது அது நித்திய பேரின்பம் உண்டாகும், ஜெயம் உண்டாகும், சூழ்நிலைகள் மாறும். நீரின்றி வாழ்வு இல்லை, அதை முதல் தெரிஞ்சுக்கிடுங்க. எல்லாத்தையும் வச்சுக்கலாம், கத்தரையும் வச்சுக்கலாம், இல்லை நடக்காது. கத்தரை மாத்திரம் வச்சாதான். எங்கேயும் எந்த இடத்துலையும் சொல்லலையே எல்லாத்தையும் வச்சுக்கோ, என்னையும் வச்சுக்கோப்பா, நான் உனக்கு நடத்துறேன். இல்லை, கத்தரே தெய்வம், அவரே கண்மலை, அவரே ஆதாரம், அவர் மாத்திரம் பெரிய காரியங்களை செய்யும். ஓ தேங்க்யூ. இன்னைக்கு உங்க நம்பிக்கை எங்க மேலெல்லாம் இருக்குமோ, எது மேலெல்லாம் இருக்குமோ எடுத்துட்டு கத்தரே தெய்வமாக கொள்ளுங்க. இன்னைக்கு கத்தர் பெரிய காரியங்களை செய்வார், விடுதலை கொடுப்பார்.
ஜெயம் கொடுப்பார், வாழ்வு கொடுப்பார், வெற்றி எடுப்பது அதிக நிச்சயம். இயேசுவே, இந்த காலவில் இருப்பது பிள்ளைகளை தொடுங்க. பலவீனங்கள் நீங்கட்டும், சோர்வுகள் நீங்கட்டும், மனதில் இருக்கிற குழப்பம், மனதில் இருக்கிற கலக்கம், பயம் நீங்கட்டும். உங்க சமூகத்துல வந்தவங்க இங்க இருந்து போகும்பொழுது தைரியத்தோடு கூட சொல்லுங்க. ஒருவேளை பண பற்றாக்குறை, கடன் பிரச்சனை, சில உபத்திரவங்கள், சில மனிதர்கள் மூலம் ஒண்ணு உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். கர்த்தர் ராஜரிகம் பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கையில எதுவும் அத்துமீற முடியாது. ஒருவேளை தோத்தது போல இருக்கலாம், உங்க மேல வர்ற அவமானம், உங்களை பழிச்சு பேசுறது, உங்களை தூக்கி வீசுறது, அற்பமாய் நினைப்பது, பயப்படாதீங்க. இது மட்டும் மனசுல வச்சுக்கிடுங்க. கர்த்தர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஆளுகை செய்யும் பொழுது எந்த மனுஷனும் எந்த சக்தியும் நம்ம வாழ்க்கையில அத்துமீறி செயல்பட்டு நம்மளை தோல்விக்கு நேராக வழி நடத்த முடியாது. எந்த இடத்துல அவமானம், எந்த இடத்துல நிந்த, அதே இடத்துல கர்த்தர் கனப்படுத்துவார். கர்த்தர், இது என்னுடைய பிள்ளை, என் பிள்ளை கூட நான் இருக்கிறேன், நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்பதை நீ நிரூபிப்பது போவதற்கு நன்றி, நிரூபிப்பதற்காக நன்றி. இஸ்ரவேல் மக்கள் பயந்த காரியம், 400 வருஷத்துக்கு மேல அடிமையா இருந்தாங்க பாருங்க. இந்த எகிப்தியனை திரும்பி பார்த்த உடனே போச்சு, இந்த அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு வாழ்வே இல்லை போல, இந்த வந்து பிடிக்க போறான். ஏன்னா தப்பி போக எங்க வழி இல்லையே, நம்ம கிட்ட எங்க சேரிட்டா இருக்கு, நம்ம கிட்ட எங்க குதிரையா இருக்கு, தப்பிக்க முடியாது, அடிமைதான். இன்னைக்கு இதே போல உங்க வாழ்க்கையில சில பிரச்சனை உங்களை தொடர்ந்துகிட்டே வந்துகிட்டு இருக்கலாம். உங்க எண்ணமும் இதே போல இருக்கலாம். அந்த அன்னைக்கு இது பின்னாடி நான் ஆராதனை முடிஞ்சு போகணும்னா திரும்பி அந்த பிரச்சனை என்ன வந்து என்ன செய்யும், ஆட்கொள்ளும், என்னை வந்து பலவீனப்படுத்தும், என் எண்ணங்களை திசை திருப்ப பார்க்கும், திரும்பி எனக்கு விரோதமா நிக்குமே, திரும்பி என்னை பிடிக்க போதே. நான் சொல்றேன், கர்த்தரே தான் உங்க பின்னாடி பிரச்சனைய தொடர வர செய்திருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் விடுதலை கொடுக்க, வாழ்வு கொடுக்க. அந்த பிரச்சனை அந்த செங்கடலிலே போய் மூழ்குவது அதிக நிச்சயம். இயேசுவே, இன்னைக்கு உங்க பிள்ளைங்க தங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த வியாகுலத்தை, அந்த வேதனையை உங்க சமூகத்தில் இறக்கி வச்சிருக்கிறாங்க. நீர் வழி செய்யுங்க, நீங்க வழி செய்யுங்க. நீர் செய்ய போகிறீர், கண்களுக்கு ஆச்சரியமானதை செய்ய போகிறீர். சோத்திரம். எங்களை தொடர்ந்து நடத்துங்க, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சோத்திரம். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு உண்டு, அது நல்ல முடிவு. அந்த நல்ல முடிவை கர்த்தர் ஏற்படுத்தி தருகிறார். ஆமென். கரங்களை தட்டி எல்லாம். ஓ தேங்க்யூ ஜீசஸ். சூத்ரா, சூத்ரா. மக்களே, இப்பொழுதும் நாம் காணிக்கினாலும் தசம பாகத்தினாலும் கர்த்தரை ஆராதிக்கிற நேரம். ஆகவே நம்முடைய காணிக்கினாலே கர்த்தரை கனப்படுத்துவோம். ஹல்லேலூயா. காணிக்கைகளை எடுத்து வைத்துக் கொள்வோம், தசம பாகங்களை எடுத்து வைத்துக் கொள்வோம்.
நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு காணிக்கை விவரங்களை உங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் அதே எண்ணுக்கு தான் நீங்கள் கூகுள் பே, பேடிஎம் முறையிலே நீங்கள் இந்த காரியத்தை செய்யலாம். இப்போ நான் சொல்ல அறிக்கை செய்யுங்க. அதற்கு பின்பதாக நாம் இந்த காணிக்கைனாலே, தசம பாகத்தினாலே கர்த்தரை கனப்படுத்துவோம். முதல் அறிக்கை செய்வது ரொம்ப முக்கியம். என் ஆலயத்தில் சொல்லுங்க, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்கள் எல்லாம் பண்டைய சாலையில கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாம் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்றார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரின் வார்த்தையை நம்புகிறேன், அதையே செய்வேன். ஹல்லேலூயா. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் அவருடைய வார்த்தையின் விதை எனக்கு கொடுக்கிறார். நான் விதைப்பேன், நீதியின் விளைச்சலை எடுப்பேன். இப்பொழுதும் என் காணிக்கையினாலே, என் தசம பாகத்தினாலே சர்வ வல்லவரை ஆராதிக்கிறேன், கனப்படுத்துகிறேன். ஆமென், ஆமென். நாம் அப்படியாக செய்வோம். அதுபோல் ஆன்லைனில் செலுத்த விரும்புகிறவர்கள் இந்த தொலைபேசி எண்ணை நான் கொடுக்குறேன். கூகுள் பே, பேடிஎம் முறையில் செலுத்தலாம். 9176670163 இந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் இவைகளை செய்யலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமான தேவனோட ஜனமே, இந்த நாளிலும் நாம் கடவுளுடைய வேத வார்த்தையை தியானிப்பதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி. அதற்கு முன்பதாக நம்ம அந்த விசுவாசமும் அந்த விசுவாசத்துக்கு எது ரொம்ப தேவைன்றதை பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, எக்ஸ்ப்ளோரிங் த பவர் ஆஃப் ப்ரேயர் இன் டிபெண்டிங் ஃபெய்த் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப். த பவர் ஆஃப் ப்ரேயர், அதாவது ஜெபத்தின் வல்லமை, அது எப்படி டிபெண்ட் ஆகிருக்கு, எதை டிபெண்ட் ஆகிருக்கு? ஃபெய்த், விசுவாசத்தை சார்ந்திருக்கு. ஜபமே விசுவாசத்தை சார்ந்திருக்கு. அப்போதான் அது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியும். டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு அநேகர் ஜபம் பண்ணுவது உண்டு. சில பேர் கையாளுகின்ற வேத வார்த்தைகளை, சில நுணுக்கங்களை கையாளுவது தப்பு இல்லை, அப்படிதான் கற்றுக்கொள்ளணும். நான் சொல்றேன், உங்களுக்கு அதை காட்டிலும் சிறந்தது கற்றுக்கொள்வது என்னன்னு சொன்னா, வேதத்தை வாசிங்க, வேத வார்த்தையை வாசிங்க, அங்க இருக்கு. ஆனா அந்த ஜபத்துக்கு ரொம்ப மூலதானம், ரா மெட்டீரியல், அது என்னன்னா விசுவாசம். அப்ப பாருங்க, விசுவாசத்தோடு ஜபிக்கும் பொழுதுதான் நீங்க காரியங்களை பார்க்க முடியும். இன்னைக்கு அதான் நம்ம பார்க்க போறோம். த பவர் ஆஃப் பிரேயர், ஜபத்தின் வல்லமை. இன்னைக்கு அநேகர் இந்த ஜபத்தை சாதாரணமாக நினைப்பது உண்டு. அதை கவனிப்பதில்லை, அதை உள்வாங்குவதில்லை. ஜபம் என்பது ஏதோ ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இல்லையா? ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஜபம், வீட்டுக்கு வந்தோம்னா ஜபம், காலையில் அந்த நாள் ஆரம்பிக்கும் போது ஒரு ஜபம் செய்யணுங்க, அதான் கிறிஸ்தவன். இல்லைங்க, அப்படி இல்லை. ஜபம் என்பது நீங்க நினைக்கிறதுக்கு மேல விஷயம். அது உங்க ஆதாரமா இருக்கு. அதை கொஞ்சம் பாருங்க. அது என்னுடைய ரா மெட்டீரியல். அதை எடுக்கும் போதுதான் நான் ஜெயம் எடுக்க முடியும், வாழ முடியும், சுகிக்க முடியும். அதை எப்படி ஜபிக்கணும்? விசுவாசத்தோடு கூட ஜபிக்கணும். ஸ்காட்லாந்து தேசத்திலிருந்து ஒரு மிஷனரி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போய்
அங்கே சில பணிகளை செய்கிறார். அந்த மக்களை ஆராய்கிறார், அறிகிறார், அவங்களுக்கு எவ்வளவு தேவை, இந்த நல்ல செய்தி எவ்வளவு அவசியம் என்பதை அறிகிறார். அதெல்லாம் அறிஞ்சு அவர் வந்து சொல்லுகிறார், இன்னும் அதுல பணி செய்வதற்கு ஆட்கள் வேணும், இன்னும் அதுல பணி செய்வதற்கு ஆட்கள் வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அந்த நேரம் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஒரு மாதிரி கிளைமேட்டிக்கல் கண்டிஷன் வேற மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் அங்க போய் விசிட் பண்றதுக்கே வர மாட்டாங்க. அநேகர் இல்லை, எனக்கு வயசாயிருச்சு, யாரும் அந்த மிஷினரினுடைய அறைகூவலுக்கு சொல்லல, பதில் சொல்லல. யார் யாருன்னு கேட்கிறாரு. இதுதான் அவருடைய கேள்வியா இருக்கு. யார் வருகிறார்கள், யார் வரப்போறீங்க? பதில் இல்லை. அந்த ஆலயத்துல ஆர்கன் வாசிக்கிறவருக்கு ஹெல்ப் பண்ற ஒரு சின்ன பையன் இருக்கிறான். அவருக்கு அந்த நோட்ஸை எடுத்து திருப்பி வைக்கிறது, பிடிக்கிறது, அந்த மாதிரி பணி செய்கிற ஒரு சின்ன பையன். அந்த பையன் சொல்றானா, நான் வாரேன்னு கையை தூக்குறான். நான் வாரேன், என்ன அனுப்புங்க, நான் ஆயத்தம் என்று சொல்லுகிறான். அந்த சிறு பையன்தான் டேவிட் லிவிங்ஸ்டன். தேவஜனமே, இந்த டேவிட் லிவிங்ஸ்டனுடைய மிஷனரியினுடைய பயோகிராஃபி படிச்சிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ஞாபகம் வருகிறது, பல ஆண்டுகளுக்கு முன்னதாக விடுமுறை வேதாகம பள்ளியில் ஒரு செஷன் இருக்கும். அது மிஷனரி ஸ்டோரிஸை சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமான காலங்கள். பிள்ளைங்கள் மிஷனரியை பற்றி தெரியணும் பாருங்க. இப்போனா மிஷனரி ஸ்டோரிஸ்னா இருக்கா இல்லையான்றதே தெரியல. சரி, இருக்கட்டும். அப்போ அதை பாடமாக படித்தோம். தொடர்ந்து சில நாட்கள் இந்த டேவிட் லிவிங்ஸ்டனை குறித்து எங்களுக்கு பாடமாகவே வந்து அதை படித்தேன். அந்த ஃபைனல் டே ப்ரோக்ராம் வரும் பார்த்தீங்களா, அப்போ ஒவ்வொரு செக்ஷனும் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சாங்ஸு, ஆக்ஷன் சாங்ஸு, ஸ்கிட்டு, ட்ராமா, டைம் ஸ்லாட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, இதுக்குள்ளே முடிக்கணும். அப்போ பாருங்கள், நான் நினைக்கிறேன் ஜூனியர் அந்த வகுப்பில் நான் படிக்கும் பொழுது, அப்போது என் மேலே தான் சீட்டு விழுந்ததுன்னு சொல்லலாம். நான் தான் டேவிட் லிவிங்ஸ்டனாக நடிப்பதற்கு எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நடிப்பதற்கு, ஒரு அற்புதமான அந்த பயோகிராஃபியை நடித்து காண்பிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு தெரியல, ஒருவேளை அதனுடைய இம்பேக்ட் என்னவோ தான் பிற்காலத்தில் நான் நினைத்து கூட பார்க்கல. நான் ஒரு மிஷனரி போதகராக வேலை செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். கர்த்தரை துதிக்கிறேன். நல்லா கவனிங்க, இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் இவர்கள் போய் ஊழியர் செய்கிறாங்க. பல காரியங்களை மெடிக்கல் மிஷனரியாக போகிறாரு, போய் வேலை செய்கிறாரு. அநேக ஆத்துமாக்களை கொண்டு வராங்க. சில நேரம் பெரிய தடை இருக்குது. ஒரு நாள் ஒரு செய்தி வருது, இந்த ஊர் தலைவன் உங்களை கொன்று போடுறதுக்கு திட்டம் போட்டுட்டான், உங்களை கொன்று போவது அதிக நிச்சயம். டேவிட் லிவிங்ஸ்டன் அவர் தேவ சமூகத்தில் ஒரு சிலராக கூடி ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஒரு நாள் இப்படியாக ஜெபிக்கிறார், ஆண்டவரே கிருபை செய்யுங்க, இந்த இடத்துல பணி செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. சிறிது நாட்கள் கழித்து அந்த ஊர் தலைவன், அந்த கிராம தலைவனை சந்திக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். இயேசுவின் அன்பை சொல்றாரு. அந்த மனுஷன் ஆயத்தமா இருக்கிறான் பாருங்க, எனக்கு இந்த இயேசு வேணும்னு சொல்லி கேட்டு அவன் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறான். அன்னைக்கு அவன் வந்து ஏற்றுக்கொண்டு கர்த்தரிடத்தில் அர்ப்பணிக்கிறான். அவனும் சில கூட்டங்களும் வந்து அர்ப்பணிக்கிறாங்க. அப்போ அர்ப்பணிச்சதுக்கு அப்புறம் இந்த டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று ஆசை. அந்த ஊர் தலைவனை பார்த்து கேட்கிறாரு, நான் கேள்விப்பட்டேன், என்ன நீங்க கொன்னு போடணும்னு தீர்மானம் எடுத்தீங்களாமே, வந்தீங்களாமே,
தீர்மானம் எடுத்தோம், கொன்று போட நாளை தீர்மானிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். வீட்டுக்கிட்டே வந்துட்டீங்களா? அப்பயே என்னை கொண்டு போடல. நாங்கள் அருகில் வருகும் பொழுது 39 மகா பெரிய உருவம் கொண்ட அரக்கர்களைப் போல ஒரு பெரிய தேவ சேனை அங்கே சூழ்ந்து நின்றார்கள். மகா பெரிய, இட்ஸ் லைக் எ ஜெயிண்ட். நான் அரக்கர்கள் என்று சொல்லிட்டேன். அரக்கர்கள் இல்லை, ஜெயிண்ட் என்று சொன்னால் அது ஒரு உயரமாக, பராக்கிரமாக, அவ்வளோ பெரிய ஆயுதங்களோடு கூட சுற்றி உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறதை நாங்கள் பார்த்தோம். அப்படியே ஓடிவிட்டோம். அப்புறம்தான் நான் அறிந்தேன் இந்த இயேசு மெய்யான கர்த்தர் என்று. இவருக்கு கேட்குறாரு, எந்த தேதியில் இது நடந்துச்சு? அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதத்தில் தான் நடந்தது, இந்த பர்டிகுலர் டேட்டில் உங்களை கொண்டு போகிறான்னு வந்தோம், இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது. சில நாட்கள் கழித்து இவர் திரும்பியும் ஸ்காட்லாண்டுக்கு வருகிறார். அங்கே அந்த திருச்சபையில் இதை பகிர்ந்து கொள்கிறார். அவருடைய அனுபவங்கள்லாம் பகிர்ந்து கொள்கிறார். கர்த்தர் எப்படி ஆச்சரியமாக நடத்துகிறார். அதில் இந்த ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறாரு, இப்படி கர்த்தர் எங்களை பாதுகாத்தார். ஆராதனை முடிந்ததுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து இந்த விஷயம் என்னைக்கு நடந்தது, எப்போன்னு கொஞ்சம் உங்களால் சொல்ல முடியுமான்னு அவர் சொல்கிறாரு. நான் அந்த ஊர் தலைவன்கிட்ட கேட்கும் போது இந்த தேதி, இந்த மாதத்தில் இந்த தேதியில் நடந்தது, அப்படி தான் என்கிட்ட அவர் கன்வே பண்ணார். அந்த தேதி அவங்க பார்க்குறாங்க. அந்த தேதியில் குறிப்பிட்ட அந்த நாளில் அந்த சபையில் 39 பேர் சேர்ந்து அந்த ஆப்பிரிக்கா தேசத்தின் வாழ்வுக்காக, எழுப்புதலுக்காக ஜெபித்தார்களாம். அதை கேட்கும் பொழுது டேவிட் லிவிங்ஸ்டன் அசந்து போய்விட்டார். கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறார். கவனிங்க, ஜெபம் என்பது சாதாரண காரியம் இல்லை. நீங்க விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணும் பொழுது உங்களுக்கு அங்க பாதுகாப்பும் வெற்றியும் வாழ்வும் உண்டாகிறது. கர்த்தர் காரியங்களை அற்புதமாக மாற்றி கொடுக்கிறார். இதுதான் ஜெபம். டேவிட் லிவிங்ஸ்டன் அந்த இடத்துல பணி செய்வதற்கு அந்த சபை எவ்வளவு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறார்கள். காணிக்கையை நீங்க கொடுக்கலாம், இதை செய்யலாம், அதை செய்யலாம், மிஷினரியை தாங்குறோம். மக்களே, உங்களுடைய ஜெபம் அவசியம். இன்னைக்கு அதுதான் நம்ம பார்க்க போறோம் இல்லையா? த பவர் ஆஃப் பிரேயர். எலியா ஜெபம் பண்ணாரு பாருங்க, எப்படி மழை நின்று போகணும்னு நின்றுச்சுது. மழை பெய்யணும்னு ஜெபம் பண்றாரு, மழை வந்தது. அப்ப பாருங்க, ஒரு கருத்து விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணும் பொழுது கருத்தாய் ஜெபம் பண்ணினான்னு தான் போட்டிருக்கு. ஏனதானம் இல்லை. வாழ்க்கை ஏனதானம் இருந்துச்சுன்னா உங்க ஜெபமும் ஏனதானம் தான் இருக்கும். வாழ்க்கை, இந்த வாழ்க்கை கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறார். இது ஒரே ஒரு முறை வாழ்ந்து ஓட்டத்தை முடிக்க வேண்டிய வாழ்வு இல்லையா? 2 முறை 3 முறைனா இல்லை, ஒரே ஒரு முறை. ஆவிக்குரிய ஜீவித்தில் 2 முறைன்னு சொல்லலாம். ஏன்னா வேற மனுஷனா இருக்கிறோம். இயேசு அறிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பியும் மறுபடியும் பிறக்கிறோம் இல்லையா? அப்போ ஆவிக்குரிய ஜீவித்தில் 2ன்னு சொல்லலாம். ஆனால் இந்த நேச்சுரல் லைஃப்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரே ஒரு வாழ்வு. அது கர்த்தர் கொடுக்குறாரு. அது கர்த்தருக்குன்னு வாழணுன்றத தீர்மானம் பண்ணீங்க. அப்படி வாழும் பொழுது என்ன நடக்கும்? உங்களுடைய ஜெபம் அர்த்தமுள்ள ஜெபமாக மாறும். ஏனதானம் இருக்காது. அது என்ன செய்யும்? மாற்றத்தை உண்டு பண்ணும். Prayer is not merely a spiritual discipline, but a powerful tool that transforms lives and deepens faith. ஜெபம் என்பது ஒரு மனுஷனை ஒரு விசுவாச ஜீவித்தில், ஒரு ஆவிக்குரிய ஜீவித்தில் டிசிப்ளின் பண்றது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. இன்னைக்கு அப்படிதான் பார்க்க போறோம். முதல் காரியம், the biblical foundation of prayer. ஜெபம்ன்றது என்ன? அது வேதத்தின் அடிப்படையில் அது எப்படிப்பட்ட ஒரு அஸ்திபாரமாக இருக்கு? வேதத்தின் அடிப்படையில் இந்த ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது இல்லையா? இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக கட்டாயத்தில் இருக்கிறோம். சங்கீதம் 34:17 பார்த்தீங்கன்னா, the righteous cry out and the Lord hear them.
He delivers them from all the trouble. நீதிமான் கூப்பிடும் பொழுது அவனுடைய சத்தத்தை கேட்டு ஆபத்திலே அவனை கர்த்தர் விடுவிக்கிறார். எப்படி பார்த்தீங்களா? நீதிமான் யாரு? ரொம்ப யோக்கியமா, போய் பேசாம, திருடாம வாழ்றவன், அவன் தான் நீதிமான். அப்படிதான் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஆனால் நீதிமான் என்னன்னா இல்லையா, விழுந்தவன் எதில், உலகத்தில். அவன் கர்த்தருடைய அன்பை பார்த்து எனக்கு இந்த கர்த்தர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாரான், அர்ப்பணிக்கிறான். அவனை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவர் பிள்ளையாக மாற்றி நீதிமானை மாற்றுறாரு. நீதிமானை மாற்றுறதுக்கப்புறம் அவன் திரும்பி பாவம் செய்ய முடியாது. அப்போ கவனிங்க, விழுந்தவனை தூக்கி தான் கர்த்தர் நீதிமானை மாற்றுகிறார். அப்போ கவனிங்க, நீங்கள் கர்த்தரை விசுவாசித்து நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் உங்களுடைய செவியை கேட்டு ஆபத்தில் விடுவிக்கிறவராக இருக்கிறார். ரெண்டாவது வசனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, ஏன் ஜெபம் பண்ணணும்? Why pray? ஏன் ஜெபம் பண்ணணும்? பிப்ளிக்கல் ஃபவுண்டேஷன்றீங்க, ஜெபத்தில் தான் செயல்படணுமா? இந்த உலகம் எதில் ஏங்கி கொண்டிருக்கிறதுனா வார்த்தையிலே. பாருங்க, சிக்னலில் டிராஃபிக் போலீஸ் நிற்கிறாரு, கையை நீட்டி ஸ்டாப் பண்ணுறாரு, நின்றுறாங்க. எவ்வளோ பெரிய காரை வச்சுட்டு வந்தாலும் சரி, பஸ்ஸை வச்சுட்டு வந்தாலும் சரி, அவர் ஸ்டாப்புன்னு சொன்னால் நிற்கணும், கோன்னு சொன்னால் போகணும். அது போல தான் பாருங்கள், ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் இந்த ஃபைலை கொண்டு வான்னு சொல்கிறாரு, கொண்டு வராங்க. வார்த்தையில் தான் டீலிங் நடக்குது. இதை செய்யணும், அதை செய்யணும். இந்த சொத்தை என் பிள்ளைக்கு எழுதி வைக்கிறேன்னா வார்த்தையில் தான் எழுதி அதை என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க. ஆமாம், மனப்பூர்வமாக இந்த சொத்தை என் பிள்ளைக்கு எழுதி வைக்கிறேன். அப்போ பாருங்கள், வார்த்தை கையாளப்படுகிறது. இது வார்த்தையின் உலகம். கர்த்தர் இந்த பூமியை சிருஷ்டிக்கும் பொழுது வார்த்தையை கையாண்டார், வார்த்தையில சிருஷ்டித்தார். இப்போ அதே போல தான் நம்மளும் ஆப்ரேட் பண்ணணும். காட் எப்படி ஆப்ரேட் பண்ணாரோ, we also operate like that. அந்த மாதிரி தான் ஆப்ரேட் பண்ணணும். அப்போ பாருங்க, ஜெபத்துக்கு இந்த வார்த்தை அவசியமா இருக்கு. எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன். Call to me and I will answer you and tell you great and unsearchable things you do not know. உனக்கு புரியாத எட்டாத காரியத்தை செய்யறேன் பண்றாரு. இப்போ கவனிங்க, இதுக்கு தான் ஜெபம் பண்றோம், இதுக்கு தான் ஜெபம் அவசியம் இல்லையா? இதுல ரொம்ப முக்கியமான காரியம், prayer as a form of worship. ஜெபம் என்பது நீங்க கர்த்தரை ஆராதிக்கிறதா ஒன்றதா இருக்கு. அன்னைக்கு தானியேலை தூக்கி சிங்க கபில போட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்ப்பீங்கன்னு சொன்னா ஒரு ஆர்டரு. என்ன ஆர்டரு? யாரும் எந்த தெய்வத்தையும் கும்பிடக்கூடாது, அங்க இருக்கிற அந்த தெய்வத்தை தான், அந்த பொற்சிலையை தான், அந்த சிலையை தான் கும்பிடணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கு. ஆனாலும் இதை தெரிஞ்சும் தானியேல் வணங்குறார். ஏன்னு சொன்னா, அது ஜெபம்ன்றது என்னன்னா ஆராதனை, கர்த்தரை ஆராதிக்கிற இருதயம். இதை மனசுல வச்சுக்கோங்க. சிங்க கேபில போட்டாச்சுது, சிங்கம் ஒன்றும் சேதப்படுத்தலை. அடுத்த நாள் காலையில ராஜா விடிஞ்ச உடனே ஓடி வரான். அவன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை, நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவித்தாரா? ராஜாக்கே தெரிஞ்சிருக்கு ஜெபம்ன்றதுனா ஆராதனை. ஆமென், வர்ஷிப். எத்தனை பேருக்கு வழங்குது? கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடக்கிற பேச்சுவார்த்தை, கர்த்தருக்கும் உங்களுக்கு இருக்கிற ஐக்கியம், நீ கர்த்தர்கிட்ட பேசுற. கவனிங்க, இதுதான் ஃபவுண்டேஷன், இதுதான் ஜெபத்தின் அவசியம். நீ உனக்கும் கர்த்தருக்கும் தொடர்பு ஏற்படுத்தலைன்னா எப்படி? நிறைய பேர் கேளுங்க, ஜெபம் பண்ணீங்களான்னு. ஜெபம் பண்ணாதனால நான் ஒன்றும் பாவி இல்லையே, அப்படி பதில் வந்து ஆப்போசிட்டாக தான் இருக்கும். பண்ணீங்களா பண்ணலையா அது வராது, பண்ணமா பண்ணலையான்னு வராது. நான் பண்ணாதனால நான் என்ன பாவியா? கடவுளுக்குள்ள தான் இருக்கிறேன் நான். நீங்க கடவுளுக்குள்ள தாங்க இருக்கீங்க.
கர்த்தரை ஆராதிக்கிறீங்களா? ஆராதனை, ஜெபம்ன்றது ஆராதனை. ஜெபம்ன்றது என்னன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் யோர் காட். தொடர்பில் இருக்கீங்களா? அப்போதான் விளங்கும் இல்லையா? ஏதோ கனெக்ஷனில் கரெக்டாக இருக்கிறோம் இல்லையா? கர்த்தருக்குள்ள கனெக்ஷன் இருக்கிறோமா? அதுதான் இந்த ஜெபம். இன்னைக்கு அநேகர் இதை ஏற்றுக்கொள்வதில்லை, ஏகப்பட்ட சாக்கு போக்கு சொல்வது. கவனிங்க, ஜெபம் என்பது என்னன்னா கர்த்தர் என் வாழ்க்கையில செயல்படுவதற்கு நான் அனுமதி கொடுக்கிற நேரம். ஆராதனைன்னு சொன்னேன். ரெண்டாவது, ஜெபம் என்பது கர்த்தர் என்னோட வாழ்க்கையில செயல்படுவதற்கு நான் அனுமதி கொடுக்கிற நேரம். அப்பதானே கர்த்தர் செய்வாரு. அம்மா இது பண்ணாதப்பா, இது பண்ணுப்பா, நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, உன்னால செய்ய முடியும், நீ ஜெயம் எடுப்ப. எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? அதுதான் ஜெபம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆஸ்க் அண்ட் இட் வில் பி given to you. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். சீக் அண்ட் யூ வில் ஃபைண்ட். நாக் அண்ட் த டோர் வில் பி ஓப்பன். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், உங்களுக்கு தேடுங்கள், உங்களுக்கு தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஜெபம்ன்றது எப்படி வருது பார்த்தீங்களா? எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? ஆஸ்க் இட் வில் பி கிவன். ஜெபம் என்பது தகப்பனுக்கு பிள்ளைக்கு உள்ள ஒரு உறவு. நீங்க போய் கேட்கும் பொழுது அவர் கொடுக்கிறாரு. விசுவாசத்தோடு கூட கேட்கும் பொழுது. சில நேரம் சில பேர் கேட்பது உண்டு, நான் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஒன்றுமே பெற முடியலையே. நான் தான் பெற முடியலன்னா நல்லா ஜெபம் பண்ணுறவங்கள எனக்கு தெரியும், அவங்களும் பெற்ற மாதிரி நான் பார்த்தது இல்லையே. சில நேரங்கள் சில சமயங்கள் அமைதியாக இருக்கிறது போல இருக்கும், ஆனால் சரியான நேரத்தில் கர்த்தர் செய்வது நிச்சயம். அது உண்மை இல்லையா? நம்ம கேட்குறோம், சில நேரங்களில் அது அப்பமா கல்லான்னு நமக்கு தெரில, அது பாம்பா மீனான்னு தெரில. நம்ம எப்படி கேட்குறோம்? இந்த அவங்க வச்சிருக்கிறாங்க, இந்த அவங்களுக்கு இது கிடச்சிருக்கு, எனக்கு வர்றதில் ஒன்றும் தப்பு இல்லையே, நானும் கேட்குறேன்னு கேட்குறோம். ஆனால் கர்த்தர் நல்ல ஈவுகளை தர நமக்கு சித்தம் கொண்டிருக்கிறார். மறக்காதீங்க, நம்ம கண்ணுக்கு அப்பமா தெரியுது, ஆனால் கர்த்தர் அது சொல்கிறாரு, ஒரிஜினலாக அது அப்பம் இல்லை, அது கல். உன் கண்ணுக்கு அது மீனாக தெரியுது, ஆனால் அது மீன் இல்லை, பாம்பு. நீ என்னுடைய பிள்ளை, நான் எப்படி கல்லை கொடுக்க முடியும்? நான் எப்படி பாம்பை கொடுக்க முடியும்? இட் இஸ் நாட் பாசிபிள். நீ இதை அறிஞ்சு உன் ஜெபத்தை மாற்று, நான் உனக்கு உதவி செய்கிறேன். எத்தனை பேருக்கு வழங்குது? சீக், தேடணும்னா கண்டடைவோமா? எதையே தேடிக்கிட்டு கிடக்கும். கர்த்தரை தேடுறதில்ல. கர்த்தரை தேடுறது எப்படி? ஆண்டவரே, நான் இந்த விஷயத்தில் எப்படி செய்யணும், இந்த விஷயத்தில் எனக்கு அறிவு சொல்லுங்க. கர்த்தரை தேடுறது, அவருடைய வார்த்தையை தேடுவது. நீங்கள் தேடுனீங்கன்னா கண்டுபிடிப்பீங்க. இந்த வாழ்க்கையில் இந்த விஷயத்தில் முன்னேற்றம் வேணும், இதில் சமாதானம் வேணும், இதில் ஜெயம் வேணும். கர்த்தரை தேடாம எப்படி யூ கேன் ஃபைண்ட் இட்? சீக் அண்ட் யூ வில் ஃபைண்ட். கர்த்தரை தேடுங்க. கர்த்தரை தேடும் பொழுதுதான் அவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரை தேடுகிற இருதயம் வேணும் பாருங்க, கர்த்தரை தேடுகிற வாஞ்ச வேணும் பாருங்க. உலகத்துக்கு எதுக்கோ நேரம் கொடுக்குறோம், கர்த்தரை தேடுறதுக்கு நேரம் கொடுக்கறது இல்லை. கர்த்தரை தேடினாதான் கண்டுபிடிப்போம். அது எப்படி? இந்த விஷயத்துல தான் நீங்க தேட முடியும். அது ஜெபம், அது வேதத்தின் வார்த்தை. வேற எங்கேயும் தேட முடியாது இல்லையா? இல்லை நான் காதலை மாட்டிக்கிட்டு அதை கேட்குறேன். எல்லாம் கேளுங்க, நல்ல விஷயம்தான். உள்ளம் அந்த வார்த்தையை வச்சு தேட விடணும். இந்த வார்த்தையை நான் நம்புறேன், இந்த வார்த்தையை நான் உள்ள வாங்குறேன், இந்த வார்த்தையை நான் நம்புறேன்.
அப்படின்னு எடுக்கும் பொழுது தான் அது தேடுறதுக்கு சமம் இல்லையா? நிறைய நேரங்களில் எல்லாரும் பிரசங்க கேட்பது உண்டு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறாங்க. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல, எப்படி இருந்துச்சுல்ல, சர்டிஃபிகேட் பண்ணுற வேலை தான் இருக்குது, இதில் எனக்கு என்ன பங்கு, இதில் நான் இதை எடுத்துக்குவேன், இதை நான் இப்படியாக அர்ப்பணிக்கிறேன், இன்னைக்கு இந்த விஷயத்தில் கர்த்தரை நான் எடுத்து தேட போகிறேன், என் வாழ்க்கையில் சொந்தமாக்கி கொள்ள போகிறேன். அதுதான் பாருங்க நல்ல பங்கு. நாக், the door will open to you. நீங்கள் தட்டுங்க, கதவு திறக்கப்படும். போய் மனுஷனை தட்டுறது இல்லையா, எங்கேயாவது இங்கேருந்து உதவி வருமா, இந்த இவன் செய்வானா, இந்த அவங்க செய்வாங்களா? எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி பழக்கம், எனக்கு ரொம்ப முன்னாடி இருந்தவங்க எத்தனை பேருக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க. அங்கே கதவை தட்டுறதை நிறுத்திட்டு கர்த்தர்கிட்ட தட்டு. அது உன் வேலையாக இருக்கட்டும், உன்னுடைய ஆசீர்வாதமாக இருக்கட்டும், உன்னுடைய தொழிலாக இருக்கட்டும், உன்னுடைய திட்டங்களாக இருக்கட்டும், கதவை போய் கர்த்தருடைய சமூகத்தில் போய் தட்டு, கர்த்தர்கிட்ட தட்டு, கர்த்தருடைய கதவை தட்டு, கர்த்தருடைய இருதயத்தை தட்டு. அங்கதான் உனக்கு ஓப்பன் ஆகும். அநேகர் பல விஷயங்களை தட்டி தட்டி பார்த்துட்டு எங்கேயும் வழி பிறக்கலையேன்னு அப்போ கூட யோசனை இல்லை பாருங்க. பரவாயில்ல, காலை வேளையில் தீர்மானிங்கள், நான் கர்த்தரிடத்துல போய் நான் தட்ட போகிறேன், கதவை தட்ட போகிறேன். அண்ணாள் பாருங்க, அவ்வளோ நாள் வேலை செய்யலை அந்த அண்ணாளுக்கு இல்லையா, அன்னைக்கு வேலை செஞ்சிச்சு. இல்லை, நான் கர்த்தர்கிட்ட போகிறேன், இதுக்கு கர்த்தர் தான் வழி, இது கர்த்தர் தான் செய்ய முடியும். பாருங்க, இவ்வளோ நாள் அவன் துக்கமாகவே இருக்கிறா, கவலையாக இருக்கிறா. அவன் நினச்சிக்கிட்டு அப்படியே இருந்துட்டா, இந்த கடவுள் ஏதோ இறக்கப்பட்டு பாவம் ரொம்ப கவலையாக இருக்கா கொடுத்துடலான்னு. அது பாருங்க கர்த்தருடைய சித்தம் இல்லை. இவன் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. அது அலைன் ஆகவே இல்லை, அது மர்ஜ் ஆகலை. ஆனால் ஒரு நாள் இல்லை, இது சரிப்பட்டு வராது, நான் தேவ சமூகத்தில் போய் நான் சொல்ல போகிறேன், நான் தீர்மானம் எடுக்க போகிறேன். போய் அங்கே போய் இருதயத்தை ஊற்றுகிறா, ஒரு தீர்மானம் எடுக்கிறா, நீங்கள் எனக்கு ஆண் குழந்தை தான் தரணும், நான் அந்த குழந்தைய உங்களுக்கே கொடுப்பேன். இப்போ பாருங்க, கரெக்டாக அலைன் ஆகுது. கர்த்தர் அவருடைய கற்பத்தை அடைச்சதை ஓப்பன் பண்றாரு, டோர் ஓப்பன் ஆகுது. ஏற்ற வேலையில குழந்தைய பெற்றெடுக்கிறார். பிள்ளை பால் மறந்த உடனே கொண்டு வந்து தேவ சமூகத்தில் விடுறா. எத்தனை பேருக்கு சொல்றது வழங்குது இல்லையா? அண்ணால போல அண்ணா மாறிட்டாங்க. அண்ணால் வந்து கரெக்டாக அலைன் பண்ணிட்டாங்க. அண்ணால் முன்னாடி செஞ்சாங்க பாருங்க, அழுதுகிட்டு துக்கிச்சுட்டு நான் வழி பிறக்கலை, அது செய்யலை, இப்படியே செஞ்சுட்டா கர்த்தர் கேட்டுருவாரு, செஞ்சிருவாரு. இல்லை, அது அலைன் ஆகாது. நீ தேவ சமூகத்தில் வர வேணும், கர்த்தரோட சமூகத்தில் தட்டணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? முதல் காரியம். ரெண்டாவது, prayer as a faith deepener. இந்த ஜெபம் இருக்கு பாருங்க, அது எப்படிப்பட்ட ஆள்னா ஒரு ஆளை போல தத்துவம் படுத்தப்பட்டிருக்கு. prayer as a faith deepener அப்படின்னா அந்த ஜெபம் எப்போ செயல்படும்னா, அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஃபெய்த். அப்ப ஜெபத்துல விசுவாசம் இல்லைன்னா அந்த ஜெபம் வேலை செய்யாது இல்லையா? நல்லா கவனிங்க. சில அதிகாரம் கொடுக்கப்பட்டு இந்த விஷயத்தை நீ தான் டீல் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ திரும்பி வரும், அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிளுக்கே வரும், அவர்கிட்ட அதிகாரம் கொடுத்துருக்கு. அப்புறம் விசில ஊதி நிறுத்துறாரு, லைட்டை போடுறாரு, இல்லை கையில் அந்த ஸ்டாப்னு வச்சு நிறுத்துறாரு. அந்த அதிகாரத்தை கரெக்டாக செயல்படுறாரா, அதை அதிகாரமாக செயல்படுத்துறாரு இல்லையா? கையை நீட்டிட்டு ஸ்டாப்புன்ற போர்டை காமிச்சிட்டு நின்றுனா நின்றுக்கோ, போகிறவங்கன்னா போ, இப்படின்னா எப்படி இருக்கும்? இல்லை, இப்போ நில்லு, நான் போ சொல்லும் போது போ அப்படின்னு அந்த அதிகாரத்தை எடுக்கிறாரு. அப்போ அது கரெக்டாக வேலை செய்யுது. அப்போ ஜெபம்ன்றது எப்படி ஒரு மனுஷன் அந்த அதிகாரத்தை எடுத்து செயல்படுகிறானோ, அப்போ செயல்படும் பொழுது தான் அது அவனுக்கே ஒரு பெரிய மதிப்பு உண்டாகுது, அவனுக்கு அந்த உள்ள அந்த அத்தாரிட்டி வெளிப்படுது. அதுபோல ஜெபம் எப்போ அது பரிபூர்ணமாய் வெளிப்படும்னு சொன்னா, விசுவாசம் அதில் இருக்க வேண்டும்.
அப்போதான் அது ஜெபம். இல்லைங்களா? எல்லாரும் இன்னைக்கு ஜெபம் பண்ணலாம். இவங்க தான் ஜெபம் பண்ணணும், அவங்கன்னா பண்ணக்கூடாது அப்படி இல்லை. எல்லாரும் பண்ணலாம், செருப்பில் கூட ஜெபம் பண்ணலாம். ஆனால் அதில் விசுவாசம் இருந்ததுன்னா போதும், மழையே பேர்ந்து கடலில் உழுனா உழுவும். Prayer reflect trust in God's power and His will. ஜெபம் எதை வெளிப்படுத்துதுன்னா கடவுளுடைய வல்லமையை சார்ந்து அவருடைய சித்தத்தை செய்கிறதாக இருக்கிறது. அவருடைய வல்லமையை சார்ந்து அவருடைய சித்தத்தை செய்கிறதா இருக்கு. அதுதான் ஜெபம். பிலிப்பியர் 4:6 ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாத்தையும் சோத்திரத்தோடு கூட ஜெபத்திலே வேண்டுதலை தெரியப்படுத்துங்க. Do not be anxious about anything, but in every and petition with thanksgiving present your request to God. அதை எப்படி பண்ணுங்க? எல்லாத்தையும் சோத்திரத்தோடு கூட தேங்க்ஸ் கிவிங். இந்த நன்றி செலுத்துறது இருக்கு பார்த்தீங்க. பல முறை இந்த கிராட்டிடியூடை பற்றி நான் பேசியிருக்கிறேன். கிராட்டிடியூடு ஒரு விசுவாசிக்கு எவ்வளோ அவசியம். கிராட்டிடியூட் இல்லைன்னா விசுவாசினே சொல்ல முடியாது. இப்போ பாருங்க, ஜெபத்தில் இந்த கிராட்டிடியூட் இருக்கணும், அந்த நன்றி செலுத்துறது இருக்கணும். அந்த நன்றி செலுத்துறது இருதயம் இருக்கு பாருங்க, அதுதான் அந்த விசுவாசத்துக்கு ஒரு பெரிய மூலாதாரம். அவன் தான் விசுவாசி, அவன் தான் விசுவாசிக்க முடியும். இன்னைக்கு அநேகர் பாருங்க, ஏன் விசுவாசம் இல்லை, ஏன் கர்த்தரே நம்ப முடியலன்னா கிராட்டிடியூட் இல்லை. இவ்வளவு நாள் கர்த்தர்கிட்ட இருந்து வாங்கினதுக்கு கிராட்டிடியூட் இல்லை. இவ்வளவு நாள் கர்த்தர் நடத்தினாரே அதுக்கு கிராட்டிடியூட் இல்லை. அதெல்லாம் விட்டுட்டு அவங்க பெற்ற தோல்வி, அவங்க கடந்து வந்த அதை தான் வச்சுக்கிட்டு ஒய் லார்டுன்னுவாங்க. இவ்வளோ நாள் உன்னை கர்த்தர் நடத்தினாரு. எதனால் நடத்தினாரு? உன் தகுதியின் அடிப்படையில் நடத்தினாரு. தகுதி இல்லாமே நடத்தினாரே. அப்போ கவனிங்க, கிராட்டிடியூட் ரொம்ப அவசியம். அதனால தான் பிலிப்பு சபைக்கு பவுல் சொல்லும் பொழுது, எப்பா நீ ஒன்றுக்கு கவலைப்படாத, கவலைப்படுறத நிறுத்திட்டு உன்னோட பெட்டிஷனை எப்படி கொண்டு போனா தேங்க்ஸ் கிவிங்கோட கொண்டு போ. இந்த நிமிஷம் வர அந்த பெட்டிஷனை எடுத்துட்டு போய் கர்த்தர்கிட்ட நிக்கிற பாரு, அதே கடவுளுடைய கிருபை, அதே கடவுளுடைய வழி நடத்துதல், அதே அவருடைய இரக்கம். அதை உணரு. அதை உணராம ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கிறேன், தெரிவிக்க வந்திருக்கிறேன், சொல்ல வந்திருக்கிறேன், இல்லை, நாட் லைக் தட். அப்படி இல்லை. அப்பா உங்ககிட்ட வர்றதே, எங்களை உங்கள் சமூகத்தில் வர்றதுக்கு அற்புதமான சூழ்நிலை வச்சுருக்கிறீங்க. அந்த காலத்தில் முடியாது பாருங்க, ஆசாரியன் போக முடியும், அவரும் பெரிய ரிஸ்க் எடுத்து தான் போக முடியும். எந்த பாவம் எந்த குற்றம் எதுவும் செய்யாமல் இருக்கணும். அவர் இடுப்புலே கயிறை கட்டி தான் அனுப்புவாங்க. அவர் அப்படி டப்பு டப்பு டப்புன்னு நேராக போயிட முடியாது. தேவ சமூகத்துக்கு இடுப்பில் கயிறு கட்டியிருக்கும். அவர் ஏதாவது தவறு செஞ்சுட்டு போயிட்டாரு, அங்கே அடிக்கப்படுவார். ஒரு குறிப்பிட்ட நேரம் வர வெயிட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்லாட் வச்சுருப்பாங்க, இந்த ஸ்லாட் வர அந்த வர்ஷிப் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் அவர் வரணும். அதுக்கு மேலே வரலன்னா இந்த கயிறை பிடிச்சி இழுப்பாங்க. அப்போ பார்த்தோம்னா அவர் அடிக்கப்பட்டிருப்பார், அங்கே சடலமாக தான் வருவார். இது எதை காமிக்குதுன்னு சொன்னால், தேவன் எவ்வளோ பரிசுத்தமுள்ள தேவன். இந்த தேவன் இப்போது நம்ம எல்லாரும் அவர் சமூகத்தில் போகிறதுக்கு எவ்வளோ விலையேறப்பட்ட ஸ்லாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறார். இந்த கிராட்டிடியூடு வேணுமா இல்லையா? இதுவே இல்லைன்னா அப்புறம் எப்படி நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்க போகிறீங்க? Prayer includes a confession, sin and seeking God's forgiveness. ஜெபம் விசுவாசத்தை சார்ந்திருக்குன்னு சொல்கிறேன். ஆகதான் இந்த ப்ரேயரில் என்ன நடக்குதுன்னா, ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டான், அவன் என்ன பண்ணுறான், தேவ சமூகத்தில் போய் ஜெபத்தில் அறிக்கை செய்கிறான், கன்ஃபஸ் பண்ணுறான். அண்ட் சீக்கிங் காட்ஸ் ஃபார்கிவ்னஸ், ஆண்டவரே என்னை மன்னிங்கன்றான். இன்னைக்கு பாவம் செஞ்சிடறோம், கர்த்தர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறோம். ஆனால் மன்னிப்புன்ற, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்பான்ற ஒரு சத்தம் கேட்கல. ஆனால் மன்னிச்சிட்டாருன்ற ஒரு உத்தரவாதம், ஒரு இருதயத்தில் ஒரு தைரியம் இருக்குது. அதுதான்
விசுவாசம். அதனால தான் ஜெபம் பண்ண போகிறோம். அதனால தான் இயேசுவே என்னை மன்னிங்கன்னு சொல்ல போகிறோம். விளங்குதா உங்களுக்கு? ஏன் போகிறோம்? நான் தப்பு செஞ்சுட்டேன், துரோகம் செஞ்சுட்டேன், ஆனால் அவர்கிட்ட போய் நான் அறிக்கை செய்கிறேன். ஏன் அறிக்கை செய்கிறோம்? அவர் என்னை மன்னிப்பார், என்னை மீண்டும் என்னை வாழ வைப்பார். அதுதான் விசுவாசம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? If we confess our sin, He is faithful and just to forgive us our sin and to cleanse us from all unrighteousness. நம்ம போய் பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது அவர் நமக்கு நீதி செய்கிறார், நியாயம் செய்கிறார். நம்முடைய எல்லா பாவங்களையும் கழுவி அநீதிகளை நம்மிடத்திலிருந்து எடுத்து போகிறார். 1 யோவான் 1:9. மூன்றாவதாக, கடைசியாக, the transformational power of prayer. ஜெபம் என்ன பண்ணுது? ஒரு ஆளையே மாத்துது. டிரான்ஸ்ஃபர்மேஷனல், ஒரு பெரிய மாறுதலை கொடுக்குது, எழுப்புதலை கொடுக்குது. அப்போஸ்தலர் நடபடிகள் 4:31 வாசித்தீங்கன்னா, when they prayed, the place where they were gathered together was shaken and they were filled with the Holy Spirit. எல்லாரும் அங்க கூடி ஆராதிக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது? அங்கே ஒரு அசைவு உண்டாக்குது. எல்லோரும் தேவ பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறார்கள். அவங்க மாறுறாங்க. அநேக சொல்றாங்க, இவங்க கலிலியர், இவங்க இந்த ஊர் சேர்ந்தவங்க, ஆனா இந்த லாங்குவேஜ் பேசுறாங்க. எப்படி வேணால பேச முடியும்? அந்நிய பாஷைகள் பேசுறாங்க. தேவ ஆவியானவர் வரும் பொழுது வாழ்க்கை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஜெபம் என்பது அப்படிதான் பாருங்க. நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது நீங்களும் நானும் மாறுகிறோம். பழைய ஜீவியத்துல இருந்து புதிய ஜீவியத்துக்கு. அதுதான் ஜெபம். உங்களை மாற்றுகிறது எது நினைக்கிறீங்க? ஏதோ சில புக்ஸை, ஃபேமஸ் ஆதர்ஸ் எழுதின புக்ஸை படிச்சுட்டாப்புல மாறிடுறோன்றது சாத்தியம் இல்லை. அது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு உதவி செய்யும். எப்படி? நீங்கள் இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகும்போது இந்த பக்கம் ரைட்டில் கட் பண்ணுங்க, இங்கேருந்து 15 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் ரீச் பண்ணுங்கன்னு காமிக்குது சைன் போர்டு. இந்த சைன் போர்டை போல தான் இந்த சில ஆதர்ஸ் எழுதின புக்கில் இருக்கிற வார்த்தைகள் வேலை செய்யும். ஆனால் நம்மளை கொண்டு போகிறது தேவ ஆவியானவர். அதை ரீச் பண்ண வைக்கிறது தேவ ஆவியானவர். அதை விளங்கணும். இப்போ கவனிங்க, தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய எண்ணம் மாறுது, புத்தி மாறுது. எண்ணம் மாறிடுச்சுனாலே போதும். கர்த்தர் யார், நான் யார், நான் எதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன்? எப்படியும் வாழ்றதுக்கு தேர்ந்தெடுக்கப்படல. வேதவசனம் சொல்லுது, எல்லாத்தையும் நீ அனுபவிக்கலாம்ப்பா, ஆனா உனக்கு அது தகுதியை கொடுக்குதான்னு கொஞ்சம் பாரு. நிறைய பேர் கேட்கலாம், இப்ப நான் என்ன தகுதியில் இருக்கிறேன்? நீங்க என்ன தகுதியில் இருக்கிறீங்கன்னா, நீங்க அவருடைய பிள்ளைங்க, அவர் ரத்தத்துல கழுவப்பட்ட பிள்ளை. நீங்க நீதிமான், நீங்க ஆசாரியர், ராயல் பிரீஸ்ட்ஹுட். இப்படி இருக்கிறவங்க கீழ்த்தரமா நடப்பாங்களா? சொல்லுங்க. தகுதி இல்லாததை உன்னை தன்னுடைய வாழ்க்கையில வச்சுக்குவாங்களா? உனக்கு அதனால ஒரு தகுதி வருதா? யோசித்து பாரு. சில காரியத்தை எடுக்கணும், அதை அனுபவிக்கணும், அதுல என்ன தப்பு இருக்குன்னு யோசிக்கிறீங்களே, அது உனக்கு தகுதியை கொடுக்குதான்னு பாருங்க. அது உன்னை கனப்படுத்துதுன்னா அது அவசியம் இல்லை. உன்னை எது தகுதிப்படுத்துதோ அதுதான் உனக்கு அவசியம். உனக்கு கர்த்தர் தகுதி படிச்சிருக்கிறாரு. குப்பையில இருந்தோம், தூசியில இருந்தோம், தூக்கி எடுத்து கர்த்தர் நம்மளை தகுதிப்படுத்தி வச்சிருக்கிறாரு. தகுதி இல்லாத காரியத்தை எடுத்துட்டு நம்ம வச்சுக்கணும்னு பார்க்குறோமே, அது எனக்கு நாலேஜை கொடுக்குன்னு பார்க்குறீங்களே, இல்லை. நல்ல ஒரு கோட் ஷூட்டு ஒரு மனுஷனுக்கு போட்டு விடுறோம், நல்லா அவனை ட்ரிம் பண்ணி, இல்லையா,
அவரை நல்லா மேக்கப் பண்ணி முன்னாடி வேறு மாதிரி இருக்கிறாரு. நிறைய நேரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ சில ஷார்ட்ஸ் போடுறாங்க பாருங்கள். சில தன்னார்வ தொண்டர்கள், சில பேர் தனியாகவே வந்து செய்கிறாங்க, சில பேர் குரூப்பாக செய்கிறாங்க. வீதியில் அங்கங்கே சில பேர் பாருங்கள் அலங்கோலமாக திரிகிறாங்க. நல்ல உடல்ல முடினா அப்படியே வளர்ந்து போய் கிடக்குது. இவங்களை கொண்டு வந்து ஹேர் கட் பண்ணி இல்லையா, அவங்கள நல்லா ட்ரிம் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுருக்குறாங்க பாருங்கள். பண்ணி அவங்கள குளிப்பாட்டி அவங்களுக்கு நல்ல உடைய மாற்றி அனுப்பிச்சுன்னா பார்த்தா நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. இவனா இப்படி மாறினான்னு, இவனா இவ்வளோ கலையாக இருக்கிறான். முன்னாடி விரும்பத்தக்காத ரூபத்தில் இருந்தானே, இப்போ மாறியாச்சு, நல்ல உடைய போட்டாச்சு இல்லையா. அவன் வாழ்கிறதுக்கு ஏதோ ஒரு ஆதாரத்தை பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ திரும்பியும் அவன் இல்லை வேணாம், நான் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டதுக்கு அப்புறமும் ஒரு குப்பை தொட்டியில் போய் உட்கார மாட்டான். இப்போ அவனோட பழக்கம் மாறிடும். நான் புது ட்ரெஸ் போட்டிருக்கேன், இப்போ நான் வேலை செய்ய முடியும், நான் சம்பாதிக்க முடியும், எனக்கு ஒரு ஆதாரம் இருக்குது, நான் இப்படி தான் வாழுவேன், என் வாழ்க்கை மாறிடுச்சு. அவன் பாருங்க அப்படி தான் அமைப்பான். அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாறுதல். இப்போ தகுதி வேற மாதிரி மாறிடுச்சுங்க. தகுதி இல்லாததை போய் எடுப்பார் அவரு? எடுக்க மாட்டார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், தப்பு பாவம் சொல்றதுக்கு பதிலாக இப்படி சொல்லலாம் பாருங்க. எது வேணா அனுபவிச்சுக்கோ, வாட் எவர் யூ வாண்ட் யூ டேக் இட். ஆனால் ஒன்று அது தகுதிப்படுத்தா, கடவுளோட பிள்ளைன்னு தகுதிப்படுத்துதா, கடவுளோட பிள்ளைன்னு ஒன்று ஐடென்டி பண்ணுதா, அதை பாரு, அதை பார்த்துட்டு செய். கடவுளுடைய பிள்ளைன்னு ஐடென்டி பண்ணுதுன்னா யூ கேன் டூ தட். எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? வேதவசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:31 தேவ வல்லமை வரும் பொழுது நரம்புறான், அந்த இடமே அசைக்கப்படுது. எப்படி பார்த்தீங்களா ஜெபம்? இதுதான் ஜெபம், வாழ்க்கையை மாற்றுகிறது. The prayer is a way to align our will with God. ஜெபம்ன்றது என்னன்னா, நம்முடைய சித்தம் அப்படியே கொண்டு போய் கடவுளுடைய சித்தத்தோடு கூட ஜாயின் ஆயிடும். அப்படின்னா என்ன? பவுல் சொல்றாரு, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் இருக்கிறார். அதான் அப்பா, இது என்னுடைய ஆசை, ஆனால் இந்த ஆசையை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். ஏன்னா உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில் எப்பயும் பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஆகவே நான் உங்களே நம்புகிறேன். அதுதான் ஜெபம் பாருங்க. அதுதான், அதனால தான் பவுல் சொல்கிறாரு. நிறைய பேர் நினைப்பது பவுல் மிதமிஞ்சி பேசுகிறாரு, ஏதோ வெறுத்து பேசுகிறாரு, ஏதோ கல்யாணம் ஆகாத மனுஷன், அதனால் வாழ்க்கையை வெறுத்து எனக்கு இனி என்ன கிடக்குது, போதும் எனக்கு கிறிஸ்து போதும், ஏதோ அப்படி பேசுகிறாரு நினச்சிடாதீங்க. இல்லை, இனி நான் இல்லைன்னா அவர் பழைய வாழ்க்கை சொல்கிறாரு. முன்னாடி எனக்கு நான்ற ஒரு ஐடென்டிட்டி இருந்தது இல்லையா, அதை வச்சுட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அது என்னை கனவீனப்படுத்துது, அது என்னை குப்பையாக்குச்சு, அது எனக்கு வெளிப்பாடு கொடுக்கல. இப்போ நான் அவன் கிடையாது, கிறிஸ்து தான் நான் அப்படின்றாரு. நான் கிறிஸ்துன்றாரு, ஏன்னா கிறிஸ்து எனக்குள்ள ஜீவிக்கிறாரு. அவன் எத்தனை பேர் இருக்கிற இடத்துல நீங்க சொல்றீங்களா, இனி நான் அல்ல, கிறிஸ்து என்னில் இருக்கிறார். என்னைக்கு உங்களை நீங்க உங்களை உங்ககிட்டயே வச்சுக்கிட்டு நீங்க ஆளுகை பண்றீங்களோ, அன்னைக்கு விடுதலையை பார்க்க முடியாது, சமாதானத்தை பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. உங்களுக்குள்ள கர்த்தர் வசிக்கணும், அப்பதான் அதை பார்க்க முடியும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஆமென். அன்னாளுடைய ஜெபத்துக்கு திரும்பி வாரேன். அன்னைக்கு அன்னாள் என்ன பண்ணாங்க இல்லையா, டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாங்க தேவ சமூகத்தில் வந்துட்டு. The woman went her way at 8 and her face was no longer sad. அந்த அம்மா ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க, போய் வீட்டில் போய் சாப்பிட்டாங்களா. அப்போ அவங்க சாப்பிடக்கூடாது இல்லை, எப்பயாவது ஒரு டைம் சாப்பிட்றது, கவலை துக்கம், ஏன்னா குழந்தை இல்லை, எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. இப்போ மாறுது, திங்கிங் மாறுது. ஏன்னா தேவ சமூகத்தில் போனதுக்கப்புறம் புத்தி மாறிடுச்சு. என்ன மாறுது? நான் ஏன் சாப்பிடாம இருக்கணும்? நான் தான் கர்த்தர்கிட்ட சொல்லிட்டேன், கர்த்தர் எனக்காக செய்ய போகிறாரு, கர்த்தர் என்னோட காரியங்களை பார்த்துக்க போகிறாரு. நான் ஜெயம் எடுப்பது உறுதி,
போய் சாப்பிட்றாங்க, துக்கமுகமாக இல்லையா. 1 சாமுவேல் 1:18 வாசித்தீங்கன்னா தெரியும். இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். த டிரான்ஸ்ஃபார்மர் பவர் ஆஃப் ப்ரேயர். ராகாப்புன்ற ஒரு பெண், அவ செய்கிற தொழில் கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக தான் இருக்குது, அருவருப்பான காரியமாக தான் தெரியுது. ஆனால் இந்த 2 வேவுக்காரர்களை அறிஞ்சு யார் எங்கேருந்து வாரீங்கன்னு தெரிஞ்சுக்கிறா. புரிஞ்சு போச்சு. இஸ்ரவேல் தேசத்திலிருந்து, இஸ்ரவேல் கூட்டத்திலிருந்து. இந்த அம்மாவுக்கு கேள்விப்பட்டதுன்னா ஞாபகம் வருது. எனக்கு தெரியும், உங்களை கர்த்தர் செங்கடலை கடக்க செய்தாராமே, அந்த செங்கடலில் பார்வோனுடைய அந்த போர் வீரர்கள், அந்த பலத்த சேனை மூழ்கி போனதாமே, கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்தினாராமே. இதை அறிஞ்சிட்டு அவ சொல்றா, உடனே ரெக்வஸ்ட் பண்றா, நான் உங்களை காப்பாத்துறேன், உதவி செய்கிறேன் சொல்லிட்டு சொல்றா. சி ஆஸ்க் அந்த 2 வேவுக்காரர்கிட்ட டு ப்ராமிஸ் தட் தே வுட் ப்ரொடெக்ட் ஹர் அண்ட் ஹர் ஃபேமிலி டூரிங் த கான்கஸ்ட் ஆஃப் ஜெரிகோ. நீங்கள் எரிகோவை பிடிக்கும் பொழுது என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றுவீங்களா? இப்போ எப்படி ஆகுது பார்த்தீங்களா? டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அவங்க யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எந்த கூட்டத்திலிருந்து வராங்க, எப்படிப்பட்ட தெய்வத்தின் பிள்ளைகள், எப்படி தெய்வம் செஞ்சாரு, அவங்க பக்கம் கர்த்தர் இருக்கிறார். நல்லா கவனிங்க. அவ செஞ்சுட்டு வந்த அந்த தொழில், அவ ராகாப்னு சொன்னாலே அந்த ஊருக்கு தெரியும் அவ என்ன மாதிரி ஆளுன்னு. அதில் தான் இன்பம், அதில் தான் பணம், அதில் தான் வாழ்வு, அதுதான் ஆதாரமாக இருக்கு. இப்போ மாறுது. இல்லை, இது எனக்கு வேணாம், இந்த கர்த்தர் எனக்கு வேணும். இந்த கர்த்தரை சேவிக்கிறார்களே இந்த மக்கள், இந்த கர்த்தர் வேணும். இந்த மக்களை இவ்விதமாய் நடத்தினாரே, இந்த மக்களை இவ்விதமாய் போஷிக்கிறாரே, இவ்விதமாய் மேன்மைப்படுத்தினாரே, எனக்கு அது வேணும் என்று சொல்லி வாஞ்சித்தான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? The effective prayer align with God's promises and desire. இது ஒரு ஜெபம் தான். அன்னைக்கு ராகாப் ஒரு ஜெபமாக தான் வைக்கிறார். அது என்ன ஆயிட்டு? அப்படியே அலைன் ஆயிட்டு. ஏன்னா கடவுள் அவளை சந்திக்கணும்னு விரும்பினாரு, அவளை தொடரணும்னு விரும்பினாரு, அவ வாழ்க்கை அவரை சார்ந்திருக்கணும்னு விரும்பினாரு. அதை எப்படியோ கண்டுபிடிச்சு கரெக்டா அலைன் ஆயிட்டா. கர்த்தர் அவருக்கு கிருபை செய்தார். பிரியமான தேவனோட ஜனமே, இன்னும் சொல்லணும்னா, இந்த ராகாப் வர்ற நாட்கள்ல எப்படி இருந்தானா, இயேசுக்கு த கிரேட் கிராண்ட் மதரா இருக்கிறார் இந்த ராகாப். யார்? இயேசுவுக்கே. அவ சந்ததியில தான் இயேசு பிறக்கிறாரு. எப்படி மாறுது பார்த்தீங்களா? ஒரு ஜெபம் நீங்க விசுவாசத்து அர்த்தமுள்ளதா செஞ்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையே மாற்றுது, உங்க சந்ததியே மாற்றும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? யோவான் 5:17 இதை வாசிச்சுட்டு முடிக்கிறேன். This is the confidence we have in approaching God, that if we ask anything according to His will, He hears us. இதுதான் ஒரு தைரியம். நீங்க எதை செஞ்சாலும் எதை கேட்டாலும் தைரியமாய் கர்த்தர்கிட்ட போய் கேட்பீங்கன்னா அவர் கேட்கிறார். இந்த ஒரு கான்ஃபிடென்ட், இந்த ஒரு தைரியம் நமக்கு இருக்கு. இன்னைக்கு நீங்க யாரா இருக்கலாம், எப்படி இருக்கலாம், எப்படி வேலை வாழ்ந்திருக்கலாம், அது விஷயம் இல்லை. இப்போ எப்படி வாழ போறீங்க, இப்போ எப்படி தீர்மானம் எடுக்க போறீங்க, இப்போ உங்களுடைய முதல் அடி எப்படி இருக்க போகுது, உங்க முதல் படி. 3 காரியத்தை பார்த்தோம். The biblical foundation of prayer. ஜெபம் வேதத்தின் அடிப்படையில் இருக்கு. The prayer as a faith depender. ஜெபத்துக்கு விசுவாசம் அவசியம். விசுவாசம் இல்லாமல் நீங்கள் ஜெபம் பண்ண முடியாது. The transformational power of prayer. ஜெபம் என்பது வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. இன்றைக்கு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதலை எடுப்பீங்க. எல்லாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி இருதயத்தை உயர்த்தி, இயேசுவே உத்தம பிரதான ஆசாரியரே, எங்க சுயநீதி நம்பி உம்மிடத்தில் நாங்கள் சேர துணியாமல் தேவரீர் அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம்.
தேவரீர் அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உங்க கிருபை எங்களுக்கு வேணும். எல்லாரும் இருக்கிற இடத்துல ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி. எல்லாரும் இருதயத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து இயேசுவே உங்க சமூகத்தில் வந்திருக்கிறேன், எனக்கு நீர் வேணும், நீர் வேணும். என்னையும் என் சந்ததியும் காப்பாற்றுங்க. அன்னைக்கு இந்த ராகாப் செய்தது போல நீங்க கேட்குறீங்களா? ஆண்டவரே, எனக்கும் என் சந்ததிக்கும் வாழ்வு கொடுங்க. உங்க வழி நடத்துதலை காமிங்க. உங்க வழி நடத்துதலை நாங்க பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ். உமது வழி நடத்துதலை நாங்கள் கலிகூற எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவே, எங்களுக்கு உமது வழி நடத்துதல் வேணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? ஓ நன்றி. எல்லாரும் இருதயத்தை உயர்த்து இயேசுவே, இந்த கால வேளையில தேவன், இந்த நாளில், இந்த மாலை வேளையில எங்களுடைய கண்கள் உம்மை பார்க்க எங்களுக்கு கிருபை தாங்க. உம்மை நாங்கள் பார்க்க எங்களுக்கு கிருபை தாங்க. உங்களை கொண்டாட எங்களுக்கு கிருபை தாங்க. இறங்கி வாங்கப்பா, எங்களை சந்திங்க. தேவனுடைய பிரசனம் இன்னைக்கு ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல தேவ சமூகத்தில் இயேசுவே, எனக்கு நீர் வேணும். ஓ தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் கண்டிப்பாக உதவி செய்கிறார். கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு வாழ்வு தருகிறார். நீங்கள் இப்போ இருக்கிற பிரகாரமே இருக்க மாட்டீங்க. இங்கிருந்து போகும்போது வேறு மனிதர்களாய் செல்ல கர்த்தர் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஓ தேங்க்யூ லார்ட். கோடா கோடி நன்றி. அநேகரை கர்த்தர் தொட்டு கொண்டிருப்பதற்கு நன்றி. தெய்வ பிரசன்னம் அநேகரை தொட்டு கொண்டிருப்பதற்கு நன்றி. ஓ நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு பிள்ளைகள் இந்த இடத்துல இருந்து ராஜாக்களாக, நீதிமான்களாக, ஆசாரியர்களாக செல்லட்டும். உங்க கோணலான பாதை, மாறுபாடான சிந்தை, இதை விட்டு கர்த்தர்கிட்ட திரும்புங்க. இயேசுவே, எனக்கு நீ வேங்கப்பா. இயேசுவே, எனக்கு நீர் வேணும். நீங்க தான் எனக்கு ஆதாரம். என் சந்ததிக்கு நீங்க தான் ஆதாரம். சொல்றீங்களா? உங்களுக்கு உங்க சந்ததிக்கும் கர்த்தர் ஆதாரம். அன்னைக்கு அந்த ராகாப் அதை அறிஞ்சுதான், எனக்கு மட்டும் விடுதலை இல்லைங்க, என் சந்ததிக்கே விடுதலை வேணும். அதனாலதான் சொன்னா, என் குடும்பத்தையும் காப்பாத்துங்க. அந்த ரெக்வெஸ்ட் கர்த்தர் கேட்டாரு, செஞ்சாரு. ஓ ஷல்லா மாதி பாரா பாதி கர்த்தர். தேங்க்யூ லார்ட். இந்த காலவேளையில இரக்கத்தின் தேவன் உங்களுக்கு மாத்திரம் இரக்கம் செய்ய விரும்பல, உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கு இரக்கம் செய்ய விரும்புகிறார். I tell you one thing, உங்களுடைய கோணலான காரியங்கள் சரி செய்யப்படும். ஹல்லேலூயா. நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ள வருது. The kingdom of God. Oh thank you Jesus. அவர் நமக்குள்ள வருகிறார். அநேகருடைய சோர்வுகள் நீங்குது, என்னால பார்க்க முடியுது. அவனுடைய பலவீனங்கள் நீங்குது. அநேகர் இதுவரை நீங்க தாறுமாறா ஜீவிச்சிருக்கலாம், ஆனா இப்ப நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றுகிறார், உங்களை அலங்கரிக்கிறார். நான் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன், தைரியமா சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், தேவனுடைய சமூகத்துல இருந்து சொல்றேன். நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது இன்னைக்கு கர்த்தர் இந்த நிமிடம் முதற்கொண்டு உங்களுக்கு செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும், பலத்த காரியமா இருக்கும். நீங்க ஜெயம் எடுப்பீங்க, வாழ்வு எடுப்பீங்க, நீங்க சுகித்திருப்பீங்க. ஓ தேங்க்யூ லார்ட். கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஓ தேங்க்யூ லார்ட். அநேகர் மேல தேவ அபிஷேகம் இறங்கி கொண்டிருப்பதற்கு நன்றி. இயேசுவே, பிள்ளைகளை பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. ஓ நன்றி நன்றி. ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கொண்டே வருகிறோம். இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட பேசுறதுக்கு நன்றி. தெளிவாக பேசுனீர். இயேசுவே, நீர் வேணுமப்பா, எனக்கும் என் சந்ததிக்கு வேணும்பா. என்னை ஆட்கொண்டு நடத்துங்க ராஜா. பிள்ளைகளுக்கு நன்மை
நன்மையான காரியங்களை ஏற்படுத்தி கொடுங்க. ஜெயமான வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுங்க. இன்னைக்கு ஜெபிச்சு கொண்டிருக்கிற பெரியவர்கள், சிறியவர்கள், வாலிபர்கள், கன்னியர்கள் எல்லாரும் மேலும் தேவ அபிஷேகம் இறங்கி கொண்டிருப்பதற்கு கர்த்தர் சகாயம் செய்யுங்க. திரும்பி பிள்ளைகளை எடுத்து நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, விலகாத பிரசன்னம், தயவும், காருண்யம், கடவுளுடைய வழிநடத்துதலும், அபிஷேகமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதாகாலம் நிலைத்திருக்க கிடவது. God bless you. God bless you. Bye. தேவ மக்களே, இந்த பாடலை நம்ம பாடிங்கிறது சொல்லுவோம். கர்த்தர் நமக்கு கிருபையும் இரக்கமும் செய்வார். ஹல்லேலூயா. மீண்டும் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் காலையில் நீங்கள் 5 மணிக்கு யூடியூப் சேனலில் அந்த நாளுக்குரிய செய்தியை நீங்கள் கேட்கலாம். இந்த மாலையில் தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் இணைஞ்சு செயல்படும் பொழுது அது பெருத்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கு கொடுக்கும். காலையில் சரியாக 5 மணிக்கு நீங்கள் அதில் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டிவோஷனை நீங்கள் கேட்கலாம். அதுபோல் தொடர்ந்து எங்கள் கூட தொடர்பு கொள்ளுங்கள். ஜெபத்திலும் உங்களை தொடர்ந்து வழி நடத்துவதிலும், கர்த்தருக்கு நேராக வழி நடத்துவதிலும் நாங்கள் அந்த பணியை செய்வதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. We need your prayer support. இந்த பாடலை பாடி இங்கிருந்து சந்தோஷத்தோடு கூட நம்ம கடந்து செல்வோம். சட்டைகளை பிரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது சட்டைகளை பிரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். சொல்லுமா, உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். மேலே உயிரே 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 நான் பறப்பேன். 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 சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். சொல்றீங்களா? உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். மேலே உயிரே 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 நான் பறப்பேன். 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 வனாந்தரத்தை சுற்றும் நாட்கள் வந்துவிட்டது. மதல்காலை தாண்டும் நேரம் வந்து விட்டது. வனாந்தரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதல்காலை தாண்டும் நேரம் வந்து விட்டது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். மேலே உயிரே 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 நான் பறப்பேன். 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 இசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. சூறைச் செடியின் நாட்கள் முடிந்து போனது. இசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. சூறைச் செடியின் நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் சத்தம் எனக்குள் தோணித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன்.
மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். மேலே உயிரே 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 நான் பறப்பேன். 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 ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடு கூட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஆமென். God bless you. Bye bye.